இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பாடகியை பற்றி பேசலை. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நினைவாக மாறிப்போன ஒரு குரலை பற்றி தான் பேச போகிறேன். நம்மள நிறைய பேருக்கு ஜானகி அம்மாவை நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்களோட குரலை கேட்காத நாள் இருக்குமா? பஸ்ஸு, டீ கடை, ரேடியோ, திருமணம், கோவில் திருவிழா, வீடுன்னு எங்கே பார்த்தாலும் அவங்களோட குரலை தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். வெறும் 19 வயசில் விதியின் விளையாட்டு படத்தில் ஆரம்பித்த இவங்க இசை பயணம் நேற்று வரைக்கும் ஓயவே இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் தனது குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவர் ஜானகி அம்மா. அவர்கள் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 48,000 பாடல்களுக்கு மேலே. நினச்சி பாருங்க, ஒரு மனுஷியால் இவ்வளவு பாட முடியுமா? 4 தேசிய விருதுகள், 33 மாநில அரசு விருதுகள். அது மட்டும் இல்லாமல் 2013 மத்திய அரசு கொடுத்த பத்மபூஷன் விருதை ரொம்ப தாமதமாக தரீங்கன்னு வாங்க மறுத்த தைரியமான கலைஞர் இவங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ டூயட் பாடல்கள் வந்திருக்கலாம். ஆனால் எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மா அவர்களின் கூட்டணி உருவாக்கின மேஜிக்கை யாராலையும் மறக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினா அது வெறும் பாட்டாக மட்டும் இருக்காது, ஒரு கதையாகவே இருக்கும். இளையராஜாவின் இசையில் ஜானகி அம்மா பாடிய செந்தூர பூவே பாடலுக்காகத்தான் அவங்க முதல் தேசிய விருது கிடைச்சது. இவர்கள் இருவரின் காம்போவில் வந்த மெலோடி பாடல்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்கள். மலையாள திரையுலகில் இவரை உணர்ச்சிகளின் அரசு என்று கொண்டாடுகிறார்கள். ஆமாங்க, இவங்க குரலை மாற்றி பாடுவதில் வல்லவர். குழந்தை குரலில் பாடுவதில் அவர் ஒரு உலகமகா நிபுணர். ஏவிஎம் தயாரிப்பில் வெளியான திரைப்படங்கள் முதல் பல பாடல்களில் குழந்தையாகவும் இளம் பெண்ணாகவும் வயதான பாட்டியாகவும் குரலை மாற்றி பாடியுள்ளார்கள். உதாரணமாக 1994 வெளியான மகளிர் மட்டும் என்ற படத்தில் 3 ஹீரோயின்களுக்கு 3 விதமான குரல்களில் பாடி அசத்தி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1980 வெளியான ருசி கண்ட பூனை படத்தில் ஒரு குட்டி குழந்தையின் மழலை குரலில் பாடி அசத்தி இருப்பார். ஒரே பாடலில் ஒரே நேரத்தில் 4 குரல்களில் அவர் பாடி அசத்திய ராவம்மா துர்க்கம்மா என்ற தெலுங்கு பக்தி பாடல் ஒரு சிறப்பு. இசைக்குயில் மறைஞ்சாலும் அவங்க பாட்டு என்னைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த லெஜண்டோட புகழ இன்னும் பல பேருக்கு கொண்டு சேர்க்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.